கடவுள் அனுக்கிரகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் வேஸ்ட பறக்கண்ண பேசுறேன். இதுக்கு முன்னாடி நியூமராலஜில ஃபர்ஸ்ட் வீடியோ ஒன்று போட்டுருந்தோம். அதாவது இதே சீரியஸ் தான். உங்கள் பிறந்த நாளுக்குரிய எண் 1ன்னு வரும் பட்சத்துல எப்படி பெயர் அமைப்பு வைக்கணும்ன்றதை போட்டிருந்தோம். அதனுடைய வரிசையில இன்னைக்கு உங்கள் பிறந்த நாளுக்குரிய எண் 2ஆக வரும் பட்சத்துல, அதாவது உங்களுடைய விதி எண், உங்களுடைய கர்மிக் நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. விதினாலே கர்மா தானே. அப்ப அதனுடைய நம்பர் 2ன்னு வரும் பட்சத்துல எப்படி பெயர் அமைப்பு வச்சா நல்லதொரு வாழ்க்கையை வாழ முடியும். இதுவும் குழந்தைகளுக்கான பதிவும் பொருத்திக்கலாம். பெரியவங்களும் அவங்களோட நேம் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் இது அடிப்படையில் பண்ணிக்கலாம். அதே போல பிசினஸுக்கு இருந்தாலும் இந்த விஷயங்கள் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப மெயினா நான் சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நவகிரகங்கள் போட்டிருக்கேன், அதனோட எண்கள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இதுல கொஞ்சம் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ கூட போய் பாருங்க. இந்த கிரகத்துக்குண்டான நம்பர், இந்த கிரகத்துக்குண்டான லெட்டர்ஸ் அப்படின்ற விஷயங்கள் போட்டிருக்கிறோம். 9க்கு மட்டும் கிடையாது. ஏன்னா செவ்வாய் 9 வந்து பாத்தீங்கன்னா காட்ஸ் நம்பர்ன்றதுனால அதனுடைய எந்த ஆல்பபெட்டும் அலோகேட் என்பது பண்ணல. சரிங்களா? இப்போ மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். இப்ப உங்களுடைய விதி என்பது 2 வருது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு டேட் ஆஃப் பர்த் போடுறேன் பாருங்க. அதாவது 13/10/1995. சரிங்களா? இப்ப இந்த தேதி, மாசம், வருஷம் இந்த 3 விஷயங்கள் கூட்டும் போது உங்களோட கர்மிக் நம்பர், விதியன் அப்படின்ற விஷயம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நான் கூட்டி காட்டுறேன் பாருங்க. 1 + 3 4 வந்துடும், பிளஸ் 1 + 0 1, மறுபடியும் 1 + 9 + 9 + 5 டோட்டலா கூட்டி பாருங்க. 18, 19, 24. இது நீங்க மறுபடியும் கூட்டுங்க. 4 + 1 5, 5 + 24 மறுபடியும் 29. இந்த 29 மறுபடியும் கூட்டினீங்கன்னா 11. 11 மறுபடியும் கூட்டினீங்கன்னா 2 வந்துருச்சுங்களா? அப்ப நீங்கள் பிறந்த தேதிக்குரிய எண் 2ன்னு வரும் பட்சத்துல இதான் உங்களுடைய கர்மா, உங்களுடைய விதி எண் அப்படின்ற விஷயம் புரிஞ்சுக்கணும். 2ஆம் நம்பர் என்பது சந்திரனுடைய எண். அப்ப அந்த சந்திரனுடைய கர்மால நீங்க பிறந்திருக்கிறீங்க. அப்ப அந்த சந்திரனுடைய கர்மால பிறக்கும் போது அந்த சந்திரனுடைய கர்மாக்கு தகுந்த மாதிரி நீங்க நம்பர் உங்களோட பெயர் என்ன வைக்கும் பட்சத்துல நற்பலன்களை ஏற்படுத்தும். இதற்கு ஆப்போசிட்டா நீங்க இந்த 2ஆம் நம்பருக்கு பகை எண், எதிரி எண் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. அதன் அடிப்படையில் வைக்கும்போது நீங்க உங்களோட கர்மால இருந்து எஸ்கேப் ஆகுறீங்கன்றது கணக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நிறைய விதமான பிரச்சனைகளை அனுபவிப்பீங்க. ஒவ்வொரு மனிதனும் எதுக்கு வந்து பிறவி எடுக்கிறான்? அவங்க சென்ற பிறவியில் செய்து அந்த கர்மாவை கழிப்பதுக்கு தான். ஆனா அது வந்து எஸ்கேப் ஆகும்னு நினைக்கும் போது அங்க பிரச்சனை என்பது வரும். அப்ப அந்த கர்மாவை கழிக்கணும்னா உங்களோட கர்மிக் நம்பரான 2ஆம் நம்பர்ல வருவது போல உங்களோட பெயரன் வைக்கணும். இதான் கான்செப்டே. இப்ப இந்த 2ஆம் நம்பர் சந்திரனோட எண்ணு பட்சத்துல இப்ப இந்த 2ஆம் நம்பருக்கு சார்பான எண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த 2ஆம் நம்பருக்கு நட்பு எண்கள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு, சம எண்கள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு, பகை எண்கள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. 1, 2, 5 இதுதான் நட்பு எண். அதே போல 2ஆம் நம்பருக்கு இந்த 2ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பரே நட்பு எண் தான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். 3, 6, 8, 9 இதெல்லாம் சமயம். பகையன் பட்சத்துல அதே போல 4, 7 இதெல்லாம் பகையன் அடிப்படையில் வந்துடலாம். அப்ப 2ஆம் நம்பர்ல பிறந்தாங்கன்னா சூரியன் நம்பர் 1, 2, 5, 3, 6, 8, 9 வைக்கலாம். 4, 7 வைக்க கூடாது. இதன் அடிப்படையில் வைக்கும் போது நிச்சயமாக சந்திரனுடைய முழு பலனை அவங்க லைஃப்ல அனுபவிக்க முடியும். சந்திரனாலே நல்ல ஒரு இன்டெலிஜென்ஸா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல புத்தி கூர்மை, அந்த அளவுக்கு ஒரு மென்டலி ஸ்ட்ராங் பர்சனா இருப்பாங்க, வில் பவர் கொண்டவங்களா இருப்பாங்க. ஏன்னா அவர் தான் வந்து மனதை ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் சந்திரன் தான். அப்ப எதையும் சாதித்த காட்டணும்னு சொல்லி தன்னம்பிக்கை, ஒரு ஆளுமை பண்பு எல்லாமே இருக்கும். சூரியனை போன்றே சந்திரனும் வந்து அரச கிரகம் தான். சூரியன் எப்படி ராஜான்றாங்களோ சந்திரன் வந்து ராணி. ஓகேங்களா? அப்ப அந்த ராணிக்குண்டான அந்த செல்வ பலம், பொருளாதார சிறப்பு, பெயர் புகழ், அந்தஸ்து எல்லா விஷயங்களும் கொடுக்கும் சந்திரனும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஒரு தாயின் மீது உள்ள ஒரு தாயோட பற்று பாசம் எல்லா விஷயங்களும் முழுமையாக கிடைக்கப்பெற்றவர்கள் இந்த 2ஆம் நம்பர் விதியனாக பெற்றவர்கள். இப்ப இது போன்ற அனைத்து விஷயங்களும் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமையறதுக்கும் சந்திரன் தான். சந்திரன் வந்து பெண் கிரகம்ன்றதுனால நம்மளுடைய மனைவி கிட்ட நல்ல ஒரு அன்பு, பாசமா, லாயலா இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் கிடைக்கப்பெறுவது, இல்ல அம்மா கிட்ட இருந்து அந்த விஷயங்கள் கிடைக்கப்பெறுவது, இது எல்லாமே 2ஆம் நம்பர் தான். இந்த 2ஆம் நம்பருக்கு ஆப்போசிட்டா 4, 7 வைக்கும் பட்சத்துல நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து கொடுக்கும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சம்பந்தப்பட்ட வகையில ப்ராப்ளம், அம்மாவுடைய உறவுகள் சிறப்பு இருக்காது, தங்கச்சி அக்காவுடைய உறவுகள் சிறப்பு இருக்காது, பொருளாதார ரீதியா மனதளவுல வந்து ரொம்ப நலிவடைந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஒரு வில் பவரே இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வந்து கொடுத்துரும். சரிங்களா? அப்ப இது சில நேரங்கள் வந்து வேலை செய்யாது. நான் முன்னாடி இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த 2ஆம் நம்பருக்கு நட்பு எண்கள் சமையல் அடிப்படையில் வைக்கலாம், பகையன்ல வைக்கக்கூடாது சொல்லியிருந்தேன். சில நேரங்களில் இந்த பகை எண்களும் யோகமான பலன்களை தரும். உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துல இந்த 4ஆம் நம்பருக்கு உண்டான பிளானட்டான ராகு, 7ஆம் நம்பர் பிளானட்டுக்கான கேது, இந்த 2 கிரகமும் யோகமான அமைப்புல பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா நிச்சயமாக முதல் தரமான யோக பலன்களை தரும். ஏன்னா எல்லாமே ஜாதகம் தான்.
ஏன் டேட் ஆஃப் பர்த்தோட ஜாதகம் முதல் தரமான அமைப்புன்னு சொல்லியிருக்கிறோம்னா, இந்த டேட் ஆஃப் பர்த் என்பது வெறும் தேதி மாசம் வருஷம் மட்டும்தான். ஆனா ஜாதகம் எப்படி கணிக்கிறாங்க, உங்களோட தேதி மாசம் வருஷம் என்று சொல்லப்படக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தோட சேர்த்து உங்களோட பிறந்த நேரம், பிறந்த ஊர், இந்த 3 விஷயங்கள் சேர்ந்து பார்க்கும்போது உங்களோட ஐடென்டி கார்டு ஃபுல்லாவே ஜாதகத்தில் தான் இருக்கும் டேட் ஆஃப் பர்த்தோட. அப்ப ஜாதகத்துல உங்களுக்கு நவ கிரகத்துல எந்த கிரகம் அதிர்ஷ்டமா இருக்கு, எந்த கிரகம் வந்து அவயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல இருக்கு, எந்த கிரகம் மகத்துவமான அமைப்புல இருக்கு, எந்த கிரகம் அபத்தமான அமைப்புல இருக்குன்னு பார்த்து அந்த மகத்துவமான கிரகத்துடைய எண்கள் வருவது போல வைப்பது இன்னும் கூடுதல் சிறப்பான ஒரு விஷயம் என்பது நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆனா ஜென்ரலா அடிப்படையா சில விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுன்ற மட்டும் பாத்துங்க. இது எப்படி இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இது எல்லாமே ரியல் டைம்ல நிறைய பேர் கன்சல்டேஷன் கொடுக்கறதுனால அந்த ஒரு உதாரணங்களோட எடுத்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப நான் ஒரு பேர் வந்து நான் டைப் பண்றேன் பாருங்க. டி இனிஷியலு, அவங்க அப்பா பேர் வந்து தங்கராஜ், மகா லக்ஷ்மி LAK SHMI. இது நான் டோட்டலா நான் ஃபர்ஸ்ட் வீடியோல நான் போட்டிருக்கேன், எப்படி கூட்டணும்னு சொல்லி போட்டிருக்கேன். அதை நீங்க பார்க்காதவங்க பாத்துங்க. இந்த ஆல்பபெட்டுக்கு நம்பரை டோட்டலா அப்படியே போட்டுடணும். போட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது ஆல்ரெடி நான் செக் பண்ணி வச்சிருக்கிறேன். டி மகாலட்சுமின்னு போடும்போது 34 வரும். ஸ்பெல்லிங் மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். TMAHA LAK SHMI 34 வருதுங்களா? இப்ப 34 மறுபடியும் கொண்டீங்கன்னா 2. ஆக்சுவலா இவங்களுடைய பிறவி எண் விதியன் என்பது 2ன்னு வந்திருக்குன்னு வச்சுங்க. இப்போ முன்னாடி ஒரு டேட்டா பத்தி போட்டிருக்கோம்ல, 13/10/1995. இதுதான் இவங்களோட டேட்டா பத்தி கணக்கு பண்ணிக்கங்க. டி மகாலட்சுமின்றவங்களுக்கு இவங்க இது போல 34 7ஆம் நம்பர்ல என்பது வச்சுட்டாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த சந்திரனுடைய நற்பலன்கள், முன்னாடி சொன்ன நற்பலன்களா சொல்லல, எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. அப்படி டோட்டல் ஆப்போசிட்டா இருக்கும். அம்மா கூட பிரச்சனையா இருக்கும், இல்ல வந்து ஒரு மனவாக்கி சிறப்பா இருக்காது, தனிப்பட்ட முறையில ஒரு தன்னம்பிக்கை தைரியம் என்பது இல்லாத நபரா இருப்பாங்க, பொருளாதார பிரச்சனைகள் என்பது கொடுக்கும், எல்லா விஷயங்களும் கொடுக்கும். ஆனால் ஏன்னா இது 7ஆம் நம்பர் என்பது இவங்களோட விதியன் 2 பகையனாக ஏர்ல போய் வச்சுட்டாங்க இந்த இடத்துல. இப்ப இது எப்படி நம்ம கரெக்ஷன் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சின்ன கரெக்ஷன் தான். சின்ன விஷயம் கூட பெரிய விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த டி கூட அவங்களுடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா சைந்தவி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப TS அப்படின்னு சொல்லி 2 இன்ஷியல் நீங்க சேர்த்துக்கிறீங்க. அதே பேரை அப்படியே நீங்க மகாலட்சுமி அப்படி போட்டுக்கிட்டீங்க. இப்ப இந்த S கூட நீங்க சேர்க்கும் பட்சத்துல இந்த 34 கூட என்ன ஆட் ஆகும்? Sனா 3 ஆட் ஆச்சுன்னா கூட்டுங்க 37 மறுபடியும் கூட்டிங்கன்னா 10 மறுபடியும் கூட்டினா 1. அப்போ 2க்கு நட்பு எண் வருவது போல ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு பாருங்க. அப்ப நிச்சயமாக இந்த சந்திரனுடைய நற்பலன்கள் முழுமையாக இது போல ஒரு சின்ன ஒரு S சேர்க்கும் பட்சத்துல பெரிய விதமான மாற்றத்தை அவங்க லைஃப்ல ஏற்படுத்த முடியும். சில நேரங்களில் இது போல தான் வச்சிருக்கிறேன், என்னுடைய கர்மிக் நம்பர் வந்து 2 தான், ஆனா 7 நம்பரை தான் வச்சிருக்கிறேன், நல்ல யோகமான பலன்களை ஏற்படுத்துதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் ஜாதகம். முன்னாடி சொன்னது போல ஜாதகம் தான் எல்லாம் பேசும் அப்படின்ற விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு அவங்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்த வரையில இப்ப இந்த டி மகாலட்சுமி அந்த பெண்மணியோட ஜாதகத்துல இந்த 7ஆம் நம்பருக்கு உண்டான பிளானட் என்று சொல்லப்படக்கூடிய கேது நல்ல அமைப்புகள் இருக்கு. இப்ப பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. ரிஷப லக்னக்காரங்க இந்த பெண்மணி, லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் கேது இருக்கிறது. உபதயஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 3, 6, 10, 11 அப்படின்ற இந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது கேது யோக பலன்களை நிச்சயமாக ஏற்படுத்துவார். இப்ப இது வந்து சனியோட வீடாகவும் இருக்கிறது. சனி வந்து பாத்தீங்கன்னா இந்த கேதுக்கும் சனியும் நட்பு என்ற அமைப்புகள் இருக்கு. லக்னத்துக்கு 10ஆம் பாவத்தில் தான் முதல் தரமான ஒரு அமைப்பு. அதே போல கூடுதலாக லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு, இதோட அதிபதி குரு. குரு வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக கேதுவும் பாக்குது. நல்ல சிறப்பான அமைப்பு, நல்ல அபரிவிதமான பொருளாதார பண சம்பத்துகள் எல்லா விஷயங்களையும் கொடுக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா கேது இந்த இடத்துல கெடுதல் பலன்களை ஏற்படுத்துன்ற முன்னாடி சொல்லியிருந்தேன். அதுக்கு மாறாக ஜாதகத்துல நல்ல அமைப்புல இருக்கின்றதுனால ஒரு யோகமான அமைப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும்ன்றது நான் சொல்லிக்கிறேன். இது நம்ம எல்லாமே ஃபைனல் ஜாதகம் தான். சரிங்க? இப்ப டேட் ஆஃப் பர்த் ஒரு அடிப்படையா பார்த்துக்கிட்டு ஜாதகத்தை ஃபைனல் பண்ணி ஒரு விஷயத்தை என்பது பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கிடையாது ஜாதக அடிப்படையில் நடக்குது. சில பேர் சொல்லுவாங்க, இளமையில வந்து நல்ல சந்தோஷமா இருந்தா சார், எங்க அப்பா அம்மா நல்ல போஸ்டிங்ல இருந்தாங்க, நல்ல ஒரு சம்பத்து போற பண வரி எல்லா விஷயம் இருந்துச்சு, ஒரு 20 வயசு வரைக்கும் நல்லா இருந்தேன், அதுக்கப்புறம் டோட்டலாவே லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு சார், ரொம்ப கஷ்டப்பட ஒரு நிலைமையில வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? அவங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 20 வயசு வரைக்கும் அவங்களுக்கு சுக்கிரதசை நடந்திருக்கலாம். சுக்கிரன் வந்து இதே போல ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உச்சம் பெற்ற அமைப்புகளை இருக்கலாம், நல்லது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. 20 வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய சூரிய தசை அவங்களுக்கு அவயோக பலன்களை நிச்சயமாக தரும். சில நேரங்களில் இந்த சூரியன் லக்னத்துக்கு இந்த இடத்துல 8ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தனுசு ராசியில என்பது இருக்குன்னு வச்சுங்க. 6ஆம் அதிபதியான சுக்கிரனுடைய சேர்க்கை இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும். சுக்கிரன் முன்ன பின்ன 2-3 ராசிகள்ல தான் மாறி 2 ராசிக்கு மேல போகாது மேக்சிமம். சரிங்களா? இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம்.
அதே போல இப்ப சேர்ந்தே இருக்குன்னு வச்சுங்க, எனக்கு குருவும் இங்க இருக்குன்னு வச்சுங்க, சூரிய தசை 20 வயசுக்கு மேல உங்களுக்கு வருது, கெடுபலன்கள் அபரிவிதமான கெடுபலன் கொடுக்கும், டோட்டலா எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுரும். அப்பா அம்மாவுடைய ஹெல்த்ல பிரச்சனை கொடுத்துரும், அவங்க இல்லாமல் போகக்கூடிய சூழலை கொடுத்துரும், தனித்தனியா ஒரு விஷயத்த பண்ணக்கூடிய நிலைமையை கொடுத்துரும், எல்லா விஷயத்தையும் கொடுத்துரும். அப்ப இதுதான் நம்ம ஜாதகத்தை பேஸ் பண்ணி பண்ணக்கூடியதுன்றது. இப்ப நம்ம இந்த விஷயத்த மட்டும் பார்த்தோம். இப்ப 2ஆம் நம்பருக்கு பிறந்திருக்கக்கூடியவங்க அவங்களுடைய எந்தெந்த டேட்லாம் நல்லது பண்ணும், எந்தெந்த டேட்லாம் பிரச்சனைகள் பண்ணும், ஏதாவது ஒரு நல்ல முக்கியமான விஷயங்கள் பண்ண போறீங்க. இப்ப நான் முன்னாடியே சொன்னது போல 2 என்ற விதியின் வந்தவங்க அவங்களுடைய லக்கி நம்பர்ஸ், அன்லக்கி நம்பர்ஸ் அப்படின்னு 2 விதமாகவும் பிரிச்சிங்க. நட்பு எண்கள் சொல்லப்படக்கூடிய 1, 2 எடுத்துக்கலாம். அதே போல சம எண்கள் என்று சொல்லப்படக்கூடிய 3ஆம் நம்பர் எடுத்துங்க. 5 என்பது இந்த இடத்துல நட்பு எண்கள் வந்துடும். 6 சம எண், 7ஆம் நம்பர் என்பது இந்த இடத்துல வந்துடும். 8 என்பது சம எண்ல வந்துடும். அதே போல 9 வந்து பாத்தீங்கன்னா சம எண்ல வந்துடும். இப்ப 7ஆம் நம்பரும் 4ஆம் நம்பர் என்பது அன்லக்கான நம்பர்ஸ், இது லக்கான நம்பர்ஸ், LN போட்டிருக்கேன், அன்லக்கான நம்பர்ஸ் UN நோட் பண்ணிருக்கிறேன். இப்ப இந்த தேதிகளும் இந்த தேதியோட கூட்டு தேதிகள் வரக்கூடிய தேதிகளும் சுபகாரியங்கள் நடக்கும், நல்ல விஷயங்கள் நீங்க பண்ணலாம். உதாரணத்துக்கு 1ஆம் தேதினா 10, 2ஆம் தேதினா 2ஆம் தேதியிலும் நீங்க நல்ல விஷயங்கள் பண்ணலாம். அதே போல 16ஆம் தேதியும் பண்ணலாம், 3ஆம் தேதியும் பண்ணலாம், 12ஆம் தேதியும் பண்ணலாம், 5ஆம் தேதியும் பண்ணலாம், 14ஆம் தேதியும் பண்ணலாம், 6ஆம் தேதியும் பண்ணலாம், 15ஆம் தேதியிலும் பண்ணலாம், 8ஆம் தேதியிலும் பண்ணலாம், 17ஆம் தேதியிலையும் பண்ணலாம். அதே போல அப்ப இந்த தேதிகள் கூட்டு தேதிகள் வரக்கூடிய நாட்களே நல்ல விஷயங்கள் பண்ணலாம். இப்ப லக்கி கலர்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரெட் பயன்படுத்தலாம், இல்ல ஒயிட், நான் ஷார்ட்டா கூட நோட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் எல்லோ, அதுக்கப்புறம் கிரீனு. இந்த கலர்ஸ்லாம் லக்கி கலர்ஸ் எடுத்துக்கலாம். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா பிளாக்கை தவிர்த்துடலாம், இல்ல டார்க் ப்ளூ, இல்ல ப்ரௌன் கலர், இந்த கலர்லாம் தவிர்த்தா பெஸ்ட்ன்ற புரிஞ்சுக்கணும். இப்ப லக்கி காட்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நீங்க பார்க்கும்போது ஃபர்தரா சிவனை வந்து வழிபாடு பண்ண வேண்டியது இருக்கும், சிறப்பு. அதே போல அம்மன் வழிபாடு என்பது பண்ணலாம். அதே போல தட்சிணாமூர்த்தி வழிபாடு என்பது பண்ணலாம், சிறப்பாக இருக்கும். பெருமாள் வழிபாடு பண்ணா முதல் தரமான ஒரு அமைப்புகள் இருக்கும் இவங்களுக்குலாம். லக்கி ஸ்டோன்ஸ் இது அடிப்படை எடுத்துக்கலாம். அதாவது ரூபி, மாணிக்க கல் என்பது அணியலாம். அதே போல முத்துக்கள் அணியலாம், கனக புஷ்பராகம் அணியலாம், அதே போல மரகத கல் அணியலாம். டைமண்ட் மட்டும் சில நேரங்கள் அணியலாம், சில நேரங்கள் அணியக்கூடாது. ஜாதகத்தை பார்த்து அந்த விஷயத்தை முடிவு பண்ண வேண்டியது இருக்கும், மட்டும் புரிஞ்சுங்க. இது போல எண்ணற்ற நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ நீங்க ஒரு பேர் வைக்க போறீங்கன்னா இந்த பதிவு எல்லாருக்கும் பொருந்துன்னு சொல்லியிருக்கிறேன். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, பிசினஸ் வைக்கிறவங்க எல்லாத்துக்கும் காமனா பொருந்தக்கூடிய பதிவு தான். டேட் ஆஃப் பர்த் பாக்குறது முதல் தரமா இருந்தாலும் அதை விட ஒன்னும் ஃபர்ஸ்ட் கிளாஸான அமைப்பு ஜாதகத்தை பேஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அவங்க லைஃப் நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் ஜாதகம் பார்க்கணும், இல்ல நியூமராலஜி சார்ந்த கன்சல்டேஷன் தேவைப்படுது, குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு, பிசினஸ் எதுவாகவும் தொடர்பு கொண்டு பேசுங்க. இல்ல வாஸ்து கன்சல்டேஷன் எல்லாமே கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் சேனல்ல வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிள் கொடுத்துருக்காங்க. இன்னும் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நிறைய பதிவுலாம் போட்டிருக்கிறோம். என்னோட பேரை போட்டு நீங்க டைப் பண்ணி பார்க்கலாம், ஆஸ்ட்ரோ பார்க்கணும்னு சொல்லி யூடியூப்ல டைப் பண்ணி பார்க்கலாம். மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பார்க்கணும். நன்றி, வணக்கம்.